இந்த கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறது அம்மா அப்பா கையால் போட்டால் அவ்வளோ விசேஷம். அதுதான் உசிதமும் கூட. ஒருவேளை அம்மா அப்பா இல்லை, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, கார்த்திகை 1ஆம் தேதி நீங்கள் மாலை போட்டாகணும் அப்படின்னா ஒரு குருநாதனை வைத்து மாலை போடலாம். முதல் மாலை முத்திரை மாலை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜா காலத்தில் ராஜா ஒரு மோதிரம் போட்டிருப்பார், ஒரு பெரிய மோதிரம். அது வந்து முத்திரை மோதிரம்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை மோதிரத்தை இந்த ராஜா காலமான பிறகு அவருடைய மகன் அரசனாவான். அந்த மகனுக்கும் இந்த முத்திரை மோதிரத்தை தான் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி அதனால தான் அதுக்கு முத்திரை மோதிரம்னே பேர். அதே மாதிரி ஐயப்பனுக்கு நம்ம போடுற மாலை முத்திரை மாலை, அந்த மாலை நீங்கள் எப்போ சபரிமலைக்கு போனாலும் அந்த மாலையை தான் முதல்ல போட்டுக்கணும். அது கூட நீங்கள் ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறீங்க, ஸ்படிக மாலை போட்டுக்கிறீங்க, அது தப்பே இல்லை. நம்பியார் குருசாமி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார். மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னாலே ஐயப்பன் ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாதான் நீ மாலை போட முடியும். அது 5 ரூபா மாலையாக இருந்தாலும் சரி, 50 ரூபா மாலையாக இருந்தாலும் சரி, 50,000 ரூபா மாலையாக இருந்தாலும் சரி, ஐயப்பனுடைய முத்திரை மாலை உன் கழுத்தில் விழுது அப்படின்னா ஐயப்பனுடைய உத்தரவு இல்லாமல் ஐயப்பன் ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்படாமல் நீங்கள் மாலை போட முடியாது. அதுதான் அந்த மாலையோட தாத்பரியம். அப்போது துளசி மாலை நீ கழுத்தில் போட்டாச்சு அப்படின்னா ஐயப்பன் உன்னுடனே வந்து இருப்பார் என்பது சத்தியம். உன்னோட சாப்பிடுவார், உன்னோட கூட வருவார். 24 மணி நேரமும் ஐயப்பன் சிந்தனையோடு, தெய்வ சிந்தனையோடு, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் எப்பொழுதும் ஐயப்பனை நினைத்து கொண்டு அந்த 24 மணி நேரமும் நீங்கள் கழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த விரதத்தினுடைய தாற்பயம்.